படம் நல்லா இருக்குண்ணா. மெயினாக முக்கியமாக தமிழ் மொழியை பற்றி பேசியிருக்காங்க, ஹிந்தி திணிக்கிறத பற்றி இது பண்ணியிருக்காங்க, நல்லாவே காமிச்சிருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது படம். நல்ல ஜெயம் ரவி வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் வில்லன் மாதிரியே எனக்கு தெரியல, செகண்ட் ஹாஃப்ல அவர் தான் வில்லன்ற மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்கேவும் சூப்பரு, சாங்ஸு, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைண்ணா. படம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பராக ஹிட்டாக இருக்குண்ணா. அவங்க பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் அரசியல் பேசியிருக்காங்க தான், ஆனால் முக்கால்வாசி அரசியலே அவங்க என்ன சென்சாரில் கட் பண்ணிட்டு தானே வெளியே விட்டுருக்காங்க. மொத்தமாக விட்டுருந்தா படம் இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. பாதி கட் பண்ணிட்டு விட்டதுனால ஓரளவுக்கு மட்டும். சென்சார் கட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலது மியூட் போடுறது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே தெரியாம போயிடுது. சைலண்ட்ல இருந்ததுனால எதுவும் தெரியாம போயிடுது, அதான் பிரச்சனை. மற்றபடி சொல்லணும்னு நினைச்சு நிறைய சொல்லியிருக்கலாம், தேவையில்லாம இது அந்த மியூட்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. எப்படி திணிக்கப்பட்டது, அதை எதிர்த்து நம்மளுடைய மாணவர்கள் எப்படி போராடினாங்க, அதை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா, ஹிந்தியை திணிக்கிறாங்க, அது மொழி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க, யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட 25th ஃபிலிம் வந்து இந்த மாதிரி அமைஞ்சது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் ரவி மோகன் முக்கியமா அவர் தான் வந்து, ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு வில்லன் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அவர் ஏத்துக்கிட்டு அதை பண்ணது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்ரீலாவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வயசு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா எல்லாருமே இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. நம்ம இப்போ ஜாலியா இருக்கோம் அப்படின்னா அப்போ முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது இந்த ஸ்டோரி காட்டுது. 1964 பொருத்தி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அது பாக்குற மாதிரி நல்லா இருக்குதா? இல்ல, இப்போ நமக்கு வந்து முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தெரியப்படுத்துறாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எப்பயுமே ஹிஸ்ட்ரி மேக் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. இல்ல இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்மளுக்கு உரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டர் படம். எல்லா இடத்துலயுமே நம்ம கமர்ஷியல்ஸ் பேசிட்டு படம் பார்க்க வேண்டிய ரவி மோகனோட நடிப்பு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோலுக்கான ஜஸ்டிஸ் கொடுத்தாங்க. நடுவுல கொஞ்சம் லேக் இருக்கு, பட் பார்க்க வேண்டிய படம். நல்ல கருத்து இருக்கு. கான்சோ எல்லாமே நிஜமா நல்லா இருக்கு. எதுக்கு ப்ரோ மைக் எனக்கு படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் பிளாக் பஸ்டர் தான். படம் நல்லா இருக்கு.